Hello viewers, welcome to my channel. Please like, share and subscribe for more recipes. Thank you. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 பழுத்த தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வடகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய எலும்பிச்சை சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கழுவி சுத்தப்படுத்தின மீன். நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் வடகம் அண்ட் 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டு நல்லா வதக்கணும். கம்ப்ளீட்டாக அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு திக் கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். இப்போ நல்லா வதக்கி அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா கலந்துட்டு இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி அண்ட் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கழுவி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இறக்கினா ரொம்பவும் சுவையான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.